வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நம் ஆராதனைகள், காணிக்கைகள், ஊழியங்களை காட்டிலும் அவருக்கு நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என உபாகமம் 6:5 வாசிக்கின்றோம். கர்த்தரை நேசிப்பவர்கள் தங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவருக்கே முதல் இடம் கொடுப்பார்கள். இயேசுவும் இதை குறித்து மத்தேயு 6:33 இப்படி கூறியிருக்கிறார்: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாழ்க்கை மாறியவுடன் சகேயுவின் தீர்மானத்தை பாருங்கள். இயேசு என் வாழ்க்கையில் வந்துவிட்டார், அநியாயமாய் சம்பாதித்த பணத்தை திரும்ப கொடுக்கிறேன். அவர் வாழ்க்கையில் பிரதானமாக முதல் இடத்தை பணம்தான் ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் இப்போது இயேசு அங்கே வந்துவிட்டார். பவுல் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியவுடன் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான் முதலிடத்தில் வைத்திருந்த அனைத்தையும் குப்பையாக எண்ணுகிறார். பிலிப்பியர் 3:5-8 நாம் இதை காணலாம். தன் பாரம்பரியம், அந்தஸ்து, பதவி எல்லாம் பின்னால் சென்று விட்டது. இயேசு முதல் இடத்தில் வந்துவிட்டார். சீக்கிய மதத்தில் இருந்து வந்த சாது சுந்தர் சிங் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வீட்டில் நிறைய பாடுகளை சந்தித்தார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனாலும் தன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவர் திருமணம் செய்யவிருந்த அந்த பெண்ணை அவரிடத்தில் அனுப்பினார்கள். நீ இயேசுவை விட்டுவிட்டால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன் என அந்த பெண் கூறினாள். அப்பொழுது சாது சுந்தர் சிங் அந்த பெண்ணிடம், உடனே என்னிடம் இருப்பது ஒரே ஒரு இருதயம்தான், அதை ஏற்கனவே இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் என உறுதியாக கூறினார். வேதத்தில் வரும் சவுல், சாலமோன் ராஜா இவர்களெல்லாம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருந்தும் தங்கள் இருதயத்தில் அவர்களை உயர்த்தின ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. தங்கள் விருப்பங்களுக்கே முதலிடம் கொடுத்து வாழ்ந்து ஆண்டவரை விட்டு தூரமாகி போனார்கள். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்றால் இவைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளையும் யாரோடு எப்படி நான் ஆரம்பிக்கிறேன்? எவைகளின் மேல் அதிக விருப்பமாய் இருக்கிறேன்? யாரோடு அதிகமாக ஐக்கியமாய் இருக்கிறேன்? யாரோடு, எவைகளோடு அதிக நேரம் செலவழிக்கிறேன்? ஒரு மனிதர் இவ்விதமாய் சொல்கிறார்: இயேசுவுக்கு முதலிடம் அல்ல, முழு இடத்தையும் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இதைத்தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும், எல்லா தீர்மானங்களிலும் அவரையே முன் வையுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். நாம் அவருக்கு முழுவதுமாக சொந்தமானவர்கள். எனவே முதல் இடம், முழு இருதயம் இயேசுவுக்கே. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.